தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் சத்தத்திற்கு செவிகொடு, நான் உன்னை ஆபத்தின்றி பாதுகாத்து சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பேன். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எதிர்பாராத ஆபத்துக்களை கண்டு பயந்து சமாதானத்தை இழந்து இன்று நீங்கள் கண்ணீரோடு தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும்போது அவர் உங்கள் பயங்களை எல்லாம் நீக்கி உங்களை விக்கினமின்றி பாதுகாத்து பரிபூரணமான சமாதானத்தால் உங்களை நிச்சயமாக நிரப்புவார். பயந்து மறைந்திருந்த எலியா தீர்க்கன் கர்த்தருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்த போது தேவன் அவனை ஆபத்திலிருந்து மீட்டு மிக வல்லமையாக பயன்படுத்தினார். ஆகவே சோர்வடையாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள். அவருடைய வல்லமையான செட்டை உங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் நிச்சயமாக மறைத்து கொள்ளும். இனி நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை விக்கினமின்றி பத்திரமாக வழி நடத்துவார். அவருடைய சமாதானம் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கும். சோதனைகளை தாண்டி நீங்கள் மென்மேலும் முன்னேறி செல்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு இருப்பதினால் உங்கள் எதிர்காலத்தை அவரே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு செவி கொடுப்பதால் அவர் செய்யும் அற்புதமான காரியங்களை நிச்சயம் காண்பீர்கள். ஆமேன், அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்பான அடைக்கலமே, உமது வல்லமையான சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்னை ஆபத்தின்றி பாதுகாத்து பரிபூரணமான அமைதியால் நிரப்பி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.